Hi students, welcome to Chennai IAS Academy. Today in the video பார்த்தீங்கன்னா தமிழ் நமக்கு அதிகமா தமிழ் கிட்டத்தட்ட 100 क्वेश्चंस தமிழ்ல கேட்டிருக்காங்களா அப்ப அந்த 100 क्वेश्चन தமிழ்ல இருக்கிற क्वेश्चनல எந்தெந்த யூனிட்ல இருக்க எந்தெந்த கேள்வி எந்தெந்த டாபிக் கேட்கக்கூடிய கேள்விகளை ஈஸியா மனப்பாடம் நம்ம நிறைய படிக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அவ்வளவு நிறைய படிக்கும்போது நிறைய விஷயங்களை மறந்து போகும் ஒரு சைடு நிறைய ஃபேக்ட் உள்ள வர 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 ஒரு சைடு ஃபேக்சுவல் பாயிண்ட் எல்லாம் மறந்து போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு சில பாயிண்ட்டை நம்ம ஏதாவது ட்ரிக்கோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும் அப்படி ஆசைப்பட்டோம்னா முடியாது ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஏதாவது ட்ரிக் மூலமா மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்க முடியும் அதன் அடிப்படையில இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல அதாவது நம்மளுடைய பேசிக்கா கூடிய புக்ஸ் அதாவது நூல் புறநானூறு பட்டினப்பாலை மலைப்பட்டினம் இந்த மாதிரி பேசிக் சங்க இலக்கியங்கள் இருக்கிற நூல்களை அதுக்குன்னு ஒரு நிக்நேம் இருக்குமா அதாவது அடைமொழி பெயர் இருக்குமா ஏதாவது காரணத்தின் காரணமாக அந்த ஒரு காரண பெயர் தான் பார்க்கணும் அடைமொழி பெயர் தான் பார்க்க போறோம் அது எப்படி நம்ம ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் மூலமா சொல்ல போறோம் ஓகேவா நீங்களும் உங்களுக்கு தேவையான இந்த டாபிக் வந்து படிக்கவே கஷ்டமா இருக்கு சார் அப்ப இந்த டாபிக்ல ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வீடியோ போடுங்க சார் தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த டாபிக் எக்ஸாம்பிள் வந்து ஜியோகிராஃபில ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப இந்த டாபிக் அதாவது நிறைய இருக்கணும் அது ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கணும் அந்த டாபிக் ஃபுல்லா எனக்கு மனப்பாடம் பண்ணது கஷ்டமா இருக்குது கன்ஃபியூஸா இருக்குது அப்படி ஆசை சொன்னீங்கன்னா அதை இந்த டாபிக் மட்டும் நீங்க வந்து என்ன சொல்லுன்னா இந்த ஷார்ட்கட்ஸ் வீடியோ போடுங்க சார் சொல்லுங்க தாராளமா நாங்கள் வீடியோ வந்து ட்ரை பண்ணி போடுறோம் ஓகே இன்னைக்கு டாபிக்ல நம்ம தமிழ் வீடியோஸ்ல அடைமொழி பெயர்கள் பார்க்கணும் பார்க்கலாமா ஷார்ட்கட் தான் இது வந்து நான் சொல்ற மாதிரி தான் ஷார்ட்கட் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை நான் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிருக்கேன் நீங்க உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில நான் ஏதாவது பேசும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் ஐடியா கிரியேட் பண்ணி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்ங்கிறது வந்து நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க போறது கிடையாது அதை நான் ரொம்ப நாளா ஞாபகம் வச்சுக்க போறதும் கிடையாது ஓகேங்களா ஷார்ட்கட்ங்கிறது நம்மளோட மைண்டு நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்ததை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க மைண்ட் எதுக்கு மாதிரி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா புறநானூறு ஒரு நூல் பார்த்துருக்கோம் அதை என்ன அடைமொழி சொல்றாங்கன்னா தமிழ் கருவூலம் அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் கருவூலம் அப்படின்னா 400 ஓகே இப்போ இந்த 400ங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு 400 ரூபாய் அப்படின்னு ஞாபகம் இப்போ 400 ரூபாய் ஒருத்தங்க நம்ம போய் கடைக்காரன்ட்ட கொடுத்தோம்னா அந்த 400 ரூபாய் அவன் என்ன செய்வான் கல்லாப்பட்டியில போட்டுக்குவான் அப்போ கல்லாப்பட்டியோடைய தூய தமிழ் வார்த்தை அப்படின்னா என்னது கருவூலம் தான் எப்படி கல்லாப்பட்டியில கொண்டு போய் 400 ரூபாய் வாங்கி போட்டுக்கிறான் அப்ப அந்த கல்லாப்பட்டியுடைய தூய தமிழ் வார்த்தை தான் என்ன பேரு கருவூலம் அப்படின்னு சொல்றோம் அப்போ புறநானூரை நம்ம என்ன சொல்றோம் தமிழ் கருவூலம் அப்ப 400 அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே நமக்கு என்ன புறநானூறு தான் அகநானூருக்கு இந்த பேர் கிடையாது புறநானூறுங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோமே 400 அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டாலே 400 ரூபாயை வாங்கி நம்ம கல்லாப்பட்டியில போட்டுக்கிறோம் கல்லாப்பட்டியுடைய தமிழ் பெயர் தான் என்ன சொல்றாங்க கருவூலம் அப்படிங்கிறாங்க அப்போ புறநானூறு தமிழ் கருவூலம் அடுத்து பட்டினப்பாலை ஒவ்வொரு இலக்கியத்திலையும் நம்ம அந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் பட்டினப்பாலையில பாலை அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க நம்ம தமிழ் இலக்கியங்கிற 5 வகை நிலங்களை பிரிச்சிருப்பாங்களா முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்போ பாலை நிலம் எப்படி இருக்கும் வறண்ட நிலம் இதுதான் பாலைவனமா இருக்கும் தண்ணியே இருக்காது ரொம்ப தூரம் அதாவது கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பாக்குற இடம் தான் சும்மா அப்படியே மணல் பறந்த படரா இருக்கும் அப்போ அந்த மாதிரி கண்ணு கட்டுறது வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் ஹாயா அந்த மாதிரி எங்கேயா நடந்து போறோம் ஹாயா நடந்து போற முடியாது ஆனா அந்த மாதிரி நம்ம தொலைவா நடந்து போறோம் ஆசைப்பட்டோம்னா ரொம்ப தூரம் நடந்து போவோம் ஓகே அப்ப ரொம்ப தூரம் நடந்து போகும்போது நம்மளை அறியாமே நமக்குள்ள பாட்டு படிக்க தோணுமா ஏதாவது பாட்டு படிக்க தோணுமா நமக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு படிக்கிறோம் ஓகே அப்போ பாறை நிலத்துல நம்ம நடந்து போறோம் நெடுந்தூரம் நடந்து போறோம் நெடுந்தூரம் நடந்து போறோம் பாட்டு படிச்சுட்டே போறோம் நெடும் பாட்டு இந்த வார்த்தை நம்ம இந்த இலக்கியத்திலையும் ஒரு வார்த்தை தான் பாத்துக்கிறோம் ஷார்ட்கட்லயும் ஒரே ஒரு வார்த்தையை வச்சுதான் நம்ம அந்த இதை லிங்க் பண்ணிக்கிறோம் அப்போ பட்டினப்பாலையோட ஒரிஜினல் அடைமொழி பெயர் என்ன வஞ்சி நெடும் பாட்டு நான் வஞ்சி நெடும் பாட்டை ஹோலா ஞாபகம் வைக்கிறது நெடும் பாட்டு அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுன்னா இப்போ பாலை நிலத்துல நம்ம நெடுந்தூரம் நடந்து போறோம் நெடுந்தூரம் நடந்து போகும்போது பாட்டு நம்ம வாயில தானா வருது அப்போ பாலை நெடும் பாட்டு பாலை நிலம் நெடும் பாட்டு படிக்கிறோம் அப்போ பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க பட்டினப்பாலைக்கு என்னது வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மலைப்படுகடம் எப்படி இங்க வந்து 400 இங்க பாலை அதே மாதிரி இங்க என்ன வார்த்தை பாக்குறோம் மலை அப்படிங்கிற வார்த்தையை பாக்குறோம் அப்ப மலைங்கிற வார்த்தையில இருந்து மலையில யார் வசிப்பா மலைங்கிற இடங்கள்ல யார் வசிப்பானா மலை பழங்குடியினர் வசிப்பாங்க அதாவது என்ன சொல்றது ஒரு ட்ரைபல் பீப்புள் ஓகே ஆதிவாசிகளோ காட்டுவாசிகளோ வச்சுக்கோங்க அவங்க தான் வசிக்கிறாங்க இப்போ காட்டுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா வித்தியாசமான ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவாங்களா அப்போ வித்தியாசமான ஃபங்க்ஷன்ல காட்டுவாசிகள் பழங்குடியினர்கள் கூத்து ஓகேவா கூத்துங்கிற ஒரு முறையை வந்து சொல்றாங்க அதாவது கூத்து வச்சு பாடுறதோ அல்லது ஒரு நாடகமா நடிக்கிறதோ பண்றாங்க இப்போ மலையில யார் வசிப்பா பழங்குடியினர் வசிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க கூத்தாடுறாங்க அதை கூத்தாடுற மீன்ஸ் இந்த தப்பான வார்த்தை கிடையாது கூத்துங்கிறது ஒரு கலை தமிழ் இலக்கியங்கள்ல 64 கலைகள்ல அது ஒரு கலை தான் அப்போ கலைகிற கூத்து மலைகள் இருக்கிற பழங்குடியினர் என்ன பண்றாங்க
கூத்து என்கிற கலையை பாடுறாங்க, அதனால கூத்து. கூத்து ஒரு கலையை படிச்சு படையெடுத்து வராங்க, அப்ப கூத்தராற்று படை. ஓகே, மலையில யார் வசிக்கிறா? பழங்குடியினர் வசிக்கிறாங்க. அவங்க என்ன கொண்டாடுறாங்கன்னா கூத்துங்கிற ஒரு கலையை கொண்டாடுறாங்க. அப்ப மலை பழங்குடியினர் படையெடுத்து வராங்க, அப்போ கூத்தராற்று படை. மலைப்படுகடாம் அப்படிங்கிற இலக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க? கூத்தராற்று படை. அப்ப மலைங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தாலே கூத்து அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வந்துடணும், கூத்தராற்று படை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, திருமுருகாற்று படை. அதுக்கு என்ன ஷார்ட்கட்? ஓகே, திருமுருகாற்று படைக்கு உண்மையான அடைமொழி பெயர் புலவர் ஆற்று படை. அப்போ திருமுருகா, முருகா அப்படிங்கிற வார்த்தை, முருகான்னு யாரு? நம்ம தமிழ் கடவுள்ல முருகன். முருகனுடைய கடவுளை வச்சு தமிழ் படங்கள்ல நிறைய படங்கள் வந்திருக்குது. அப்போ படங்களை பார்க்கும்போது அது முக்கியமா நமக்கு ஞாபகம் வருது சின்ன வயசுல இருந்தே முருகன் ஔவையார். இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பா நமக்கு வரும். சுட்டப்பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா, இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல படம் பார்த்துருப்போம். அப்போ முருகனுக்கும் ஒரு பெண் புலவர் யாரு? ஔவையாருக்கும் என்ன சொல்ற ஒரு காம்பினேஷன் மாதிரி அப்பப்போ நம்ம படங்களை பார்த்துருக்கோம். அப்போ முருகர் புலவர். அப்போ முருகர், திருமுருகா அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே புலவர் ஆற்றுப்படை, அது வந்து புலவர்களால பாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும், முருகா அப்படி வந்தாலே புலவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முருகா ஞாபகம் வந்தாலே ஔவையார் ஞாபகம் வரணும். ஔவையார் என்னது? ஒரு பெண் புலவர். நம்ம புலவர் ஆற்றுப்படை பார்க்கிறோம். அப்போ திருமுருகாற்றுப்படை, புலவர் ஆற்றுப்படை. நெக்ஸ்ட் நாலடியார் என்ன சொல்றாங்க? வேளாண் வேதம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்போ இதுல 4 அடி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அடி. அப்ப 4 அடி நிலம் இருந்தா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? 4 அடி இருந்தா விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயத்துக்கு தமிழ்ல இன்னொரு தூய தமிழ் என்ன பெயர்னா வேளாண்மை. புரியுதா? அப்ப 4 அடி நிலம் இருந்தா நம்ம விவசாயம் பண்ணிடுவோம், வேளாண்மை பண்ணிடுவோம். அதுதான் 4 அடியார் வேளாண்மை தான். இப்ப 4 அடி இருந்தா என்ன செய்வோம்? பிளாட் போட்டு வித்துருவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப 4 அடியார் பழங்கால இலக்கியமா 4 அடியார். 4 அடி நிலம் இருந்தா நம்ம வேளாண்மை செய்யறோம், வேளாண் வேதம். புரியுதா? நெக்ஸ்ட் பெரிய புராணம். அதுக்கு என்ன ஒரு அடைமொழி பேர்னா திருத்தொண்டர் புராணம். இதுல பெரிய அப்படிங்கிற வார்த்தை, இது 2 ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். பெரியங்கிற வார்த்தை நம்ம திருன்னு எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ திருநாளே பெரிய, அதாவது உயர்ந்த, மதிப்பு மிக்க அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு அடைமொழி தான். அப்போ பெரிய புராணம் வந்தாலே திருத்தொண்டர் புராணம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது இதுல தொண்டர் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டு தொண்டை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டர்கிறத தொண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய தொண்டை. யாருக்காவது உங்க கிளாஸ்ல யாருக்காவது பேசுறவங்களுக்கு, யாராவது தெரிஞ்சவங்களுக்கோ நல்லா சவுண்டா பேசுறேன்னா அவனுக்கு என்ன சொல்லுதான்? பெரிய தொண்டை இருக்குதுப்பா அப்படி சொல்றோமோ. அப்போ பெரிய புராணம் பெரிய தொண்டை அப்படின்னா பெரிய புராணத்தை இன்னொரு பேரு திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய திரு. இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதாவது உங்களோட இஷ்டம் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு ஐடியா தான். ஒரு டாபிக்கை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் ஒரு ஐடியாக்காக தான் இந்த ஷார்ட்கட் வீடியோவும் போடுறோம். நெக்ஸ்ட் ஏலாதி, அதோட என்ன சொல்றாங்க? குட்டி திருக்குறள். ஏன் சொல்றாங்கன்னா திருக்குறள் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஏலாதிலையும் சின்னதா சொல்லிக்குவாங்க, அதுக்காக தான் இந்த நிக் நேமோ. அப்போ ஏலாதி குட்டி திருக்குறள். ஏலாதி பெயர் பெற்றதே காரணம் என்ன? ஏலக்கா வச்சுதான் அந்த ஏலாதி அப்படியே பெயர் வந்திருக்கும். அப்போ ஏலக்கா எப்படி இருக்கும்? குட்டியா இருக்கும். அப்போ குட்டி திருக்குறள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது திருக்குறள் வந்து நிறைய என்ன சொல்றது, ஒரு மனதை கவரக்கூடிய ஒரு சில விஷயங்களை பேசுமா. திருக்குறள் வந்து மனதை கவரக்கூடிய ஒரு சில விஷயம் கருத்துக்களை கூறுறதுனால ஏலாதி என்ன செய்யும்? மனதை கவரக்கூடிய ஒரு ஸ்மெல், நிறைய நல்ல மனம் இருக்குமா. அப்போ ஏலாதியிலிருந்து மனம் வருது, திருக்குறளையும் மனதை கவரக்கூடிய மனமும் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது ஏலாதி குட்டியா இருக்கும், அதாவது ஏலக்காய் குட்டியா இருக்கும், அதனால குட்டி திருக்குறள். அவ்வளவுதான். அப்ப ஏலாதி குட்டி திருக்குறள். நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம் முக்கியமான இது. சிலப்பதிகாரம் என்ன சொல்றாங்க? நிறைய பெயர் இருக்குது. சிலப்பதிகாரத்துக்கு அடைமொழி நிறைய பெயர் இருக்குது. ஆனா நம்ம 3 இது பார்க்கணும். தமிழ்ல வந்து முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். அது பேசிக்கான தமிழ்ல இருந்துச்சு முதல் ஒரு காப்பியம் அப்படின்னாலே சிலப்பதிகாரம் தெரியாத தமிழ் நபர்கள் இருக்க மாட்டோம். அடுத்து குடிமக்கள் காப்பியம். ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படி பேர் வைக்கிறாங்கன்னா சிலப்பதிகாரத்துல தான் கோவலன், கண்ணகி இந்த மாதிரி டாபிக்ஸ் பேரெல்லாம் வரும். அப்போ குடிமக்களை மையமா வச்சு அந்த காப்பியம் வந்து எழுதியிருக்காங்க, அதனால குடிமக்கள் காப்பியம். அடுத்து நாடக காப்பியம். அது உங்களுக்கே தெரியும், சிலப்பதிகாரம் ஃபுல்லாமே ஒரு நாடகமா தான் இருக்கும். அதாவது என்னது, கோவலன் கொண்டு போன அந்த பேர் என்ன, கால் சலங்கை அந்த இதுல வந்து என்ன முத்து பறதுக்குதா மாணிக்க பறதுக்குதா இந்த மாதிரி டிபேட்டாவே போகும். அது ஒரு நாடகம் மாதிரியே போகும், அதனால நாடக காப்பியம். இன்னொன்னு குடிமக்களை மையப்படுத்தி குடிமக்கள் காப்பியம். நெக்ஸ்ட் சீவக சிந்தாமணி என்ன சொல்றாங்க? மன நூல் அப்படிங்கிறாங்க. மனம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? என்ன மீனிங்? திருமணம். மனம்னால என்னது? மன அப்படின்னா திருமணத்தை தான் நம்ம என்ன சொல்றாங்க? மன நூல் அப்படிங்கிறாங்க. அப்போ சீவக சிந்தாமணி ஏன் வந்து மன நூல் அப்படின்னு சொல்றாங்க? சீவக சிந்தாமணியில யாரு ஒரு முக்கியமான ரோல், யாராவது இந்த கதையில யாரு வந்து ஹீரோ? சீவகன் அப்படிங்கிற நபர் தான் அந்த கதையில வந்து ஹீரோ. சீவகன் தான். சீவகன் என்ன செய்யற? போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திருமணம் செய்யறாங்க. அதாவது திருமணம், நிலத்தை திருமணம் செய்வது, நீரை திருமணம் செய்வது, இந்த மாதிரி கதைகள் போகும். அப்போ சீவகன்
நிறைய திருமணம் செய்யறான். திருமணம் செய்யக்கூடிய மேட்டரை பத்தியே பேசுறதுனால சீவக சிந்தாமணிக்கு என்ன பெயர்? மனநூல். அதாவது திருமணம் செய்யும் நிறைய முறைகளை பத்தி பேசுறதுனால மனநூல். அப்போ சீவக சிந்தாமணியோட ஹீரோ யாரு? சீவகன். அதுலயே இருக்குது சீவகன். அப்ப சீவகனோட வேலை என்னது? நிறைய போற இடங்கள்ல நிறைய திருமணம் பண்றான். திருமணத்தை பத்தியே இந்த நூல் பேசுறதுனால இந்த நூலுக்கு பேர் என்ன? மனநூல் அப்படி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட், தாயுமானவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுல தாயுமானவர், தாய் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தாயுமானவர், தாய், உபநிடதம், ஓகே, உயிர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு உயிர் கொடுத்தது யாருதான்? நம்ம தாய் அப்படிங்கிறோமா? அப்ப தாயுமானவர், தமிழ் மொழி உபநிடதம் அப்படி நாம வச்சுக்கலாம். ரொம்ப கருத்து மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்பட்டோம்னா, உபநிடதம் அப்படின்னா அதாவது வேத இலக்கியங்கள்ல உபனிஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல்றது ஒரு பாட்டா கடவுளை வந்து பாட்டு பாடி வந்து வழிபடக்கூடிய ஒரு பாடல் தான் வேத இலக்கியங்கள்ல சமஸ்கிருதத்துல உபனிஷாத் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல அதே மாதிரி தாயுமானவருடைய பாடல்கள் தான் கடவுள் வழிபாடா பார்க்கக்கூடிய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தாய், உயிர், நமக்கு உயிர் கொடுத்தது யாரு? தாய். அதனால தாயுமானவருடைய பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஷார்ட்கட்டு இந்த வீடியோ தமிழ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் கிடையாது. குரூப் 4 எழுத போறவங்க இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியம் எல்லாருமே தமிழ் எழுதிதான் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து நம்ம அது என்ன மீனிங் ஏதுன்னு புரிஞ்சுக்கிற தேவையில்லை. நம்ம வந்து அந்த செகண்ட்ல அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம பாக்குறோம். இது இப்படி படிக்கும்போது நம்ம அதை பார்க்கும்போதோ அல்லது வேற ஏதாவது ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம கண்டிப்பா அந்த பாயிண்ட் எக்ஸாம்ல பார்க்கும்போது நம்மளை அறியாம ஏதாவது நம்மளை அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா எக்ஸாம்ல பார்க்கும்போது தமிழ் மொழியின் உபநிடதம், தாயுமானவர், உயிர், தாய், அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கம்பல்சரி ஞாபகம் வரும். ஒவ்வொரு ஷார்ட் வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நோட்ஸ் எடுக்கணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் அதை காதால உட்காந்து லிசன் பண்ணாலோ அல்லது ப்ரீவியஸா ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் போயிட்டு ரிட்டன் கேட்டே இருந்தாலே தாராளமா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நோட்ஸ் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஓகேவா? தேங்க்யூ.